ஸ்டார்டிங்லி ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன் தான். ஹீரோயின் ஒரு காலேஜ் பொண்ணு, அவங்க அக்காவை தேடிக்கிட்டு ஹீரோயின் அவங்க அக்காவுடைய ஆஃபீஸ்க்கு வராங்க. அதாவது ஹீரோயினுடைய அக்கா வந்துட்டு ஆஃபீஸ்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்போ அவங்க யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டே காக்டெயில் பார்ட்டிக்கு தானே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஹீரோயின் அவங்க அக்காவை பார்த்துக்கிட்டு என்னக்கா என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன பண்ணா உனக்கு என்னடி, ஃபர்ஸ்ட் போயிட்டு படிடி, எப்ப பார் படிக்கிற வேலையை விட்டுட்டு எப்ப பார் ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் ஒரு காக்டெயில் பார்ட்டி கொண்டு போறேன்னு சொல்ல ஹீரோயின் நானும் வரேன்கான்னு சொல்ல, ஆனா ஹீரோயினுடைய அக்கா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோயின் ஆமா எங்க அக்கா எந்த காக்டெயில் பார்ட்டிக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுடைய அக்கா, அதாவது காக்டெயில் பார்ட்டி நடக்குது இல்லையா, அங்க போனா அங்க ஏகப்பட்ட பிசினஸ் மேன்ஸ்லாம் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்களை போயிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க, ஹீரோயினோட அக்கா போய் பாக்குறாங்க. சோ இவரு நம்ம மேலதிகாரின்னு வச்சுக்கலாம். இவர் ஹீரோயினுடைய அக்காவோட மேலதிகாரி. இப்ப ஹீரோயின் அங்க கூட்டத்துல இருக்க ஒரு ஆளை பார்த்து கண்ணை காமிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு இந்த மேலதிகாரி பாத்துறாரு. பார்த்த உடனே அந்த கண்ணை காமிச்சவரும் வந்துட்டு லிப்ட் பக்கமா போவ, ஹீரோயினுடைய அக்காவும் லிப்ட் பக்கமா போறத இந்த மேலதிகாரி பாக்குறாரு. இப்ப அவர் பார்த்துட்டு எதுக்கு இவங்க ரெண்டு பேருமே ஏதோ கண்ணை காமிச்சிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் அந்த காக்டெயில் பார்ட்டிக்கு யாருக்கும் தெரியாம செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு அங்க இருக்கிற செவுர்ல ஏறி குதிச்சு ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க மேல. அப்ப வந்துட்டு நம்ம டிராமாவுடைய இன்ட்ரடக்ஷன், டிராமாவுடைய ஹீரோட இன்ட்ரடக்ஷன். ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு இங்க என்னமா பண்ற அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஒன்னும் இல்ல, நான் மவுண்ட் கிளைம்பிங் பண்ணிட்டு இருக்கேன், என் காலில் கொஞ்சம் வந்துட்டு அடிபட்டுருச்சு, கொஞ்சம் ப்ளீஸ் என்ன மேல ஏத்தி விடுன்னு சொல்ல ஹீரோ நம்ப மாட்டேன்றான். ப்ளீஸ் பா முதல்ல வந்து ஏத்தி விடுப்பா, இல்லைன்னா கீழே விழுந்து மண்டெல்லாம் உடஞ்சிடும்னு சொல்ல ஹீரோ ஹீரோயினை இழுத்துக்கிறான் பாருங்க. அதுல நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் தேங்க்ஸ் பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட ஹீரோயினுடைய வந்துட்டு ஐடி கார்டு கீழே விழுது. இந்த கார்டை பார்த்துட்டு ஹீரோ செம்ம ஷாக் ஆகுறான். ஹீரோயின் இப்ப உள்ள போனவங்க அங்க வந்துட்டு ஜூஸ்ன்னு நினைச்சு என்ன பண்றாங்க, காக்டெயில எடுத்து குடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு தவணை இடிக்க, இவன் தான் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஹே நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, என்ன என் பின்னாடி சுத்திட்டே இருக்கியா, நான் எங்க போனாலும் வருவியான்னு கேட்க ஹீரோயின் லூசா நீ, நான் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி நான் உன் பின்னாடி சுத்த போறேன், நான் ஒன்னும் உன் பின்னாடி எல்லாம் ஒன்னும் சுத்தலன்னு சொல்ல அந்த இடத்துக்கு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுடைய லவர் வந்து உன்னை வந்துட்டு அந்த மேலதிகாரி கூப்பிடாரு நீ போன்னு சொல்ல, ஏன்னா மேலதிகாரியோடைய அசிஸ்டன்ட் தான் ஹீரோயினுடைய எக்ஸ் லவர். இப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணா ஹீரோயினை பார்த்து ஹே நீ எப்படி இங்க வந்த, எப்படி உங்ககிட்ட இன்விடேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு விட்டதா. செக்யூரிட்டி கார்டு நீங்க யார் கூட வந்தீங்க, உங்க இன்விடேஷனை காமிங்கன்னு சொல்ல ஹீரோயின் தொலைஞ்சிருச்சுன்றாங்க. ஆனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனே தோ நான் அவன் கூட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த மேலதிகாரி ஹீரோயினுடைய அக்கா இவங்க ரெண்டு பேருமே ஹீரோடைய அங்கிள் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் வைஸ் பிரசிடென்ட். இப்ப அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டுலாம் வைஸ் பிரசிடென்ட் என்னமா பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிக்க ஓட ஹீரோயின் அந்த காக்டெயில் பார்ட்டில இருந்து குடுகுடுன்னு சொல்லிட்டு வெளியே ஓடுற ட்ரை பண்றாங்க பாருங்க. அப்போ ஒரு ஜன்னல் கிட்ட போய் நிக்க ஹீரோயினுடைய அக்கா மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போற மாதிரி வந்துட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக் ஆயிட்டு அக்கா அக்கான்னு கதறிட்டு இருக்க. ஹீரோயினுடைய அக்கா கையில ஒரு லாக்கெட் இருக்கு, அந்த லாக்கெட் க்ளோ ஆகுது. அப்படியே நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ண மாதிரி காலையில ஹீரோயின் வந்துட்டு ஆபீஸ்க்கு வந்தாங்களே ஸ்கேட் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது டைம் டிராவலா என்னெல்லாம் தெரியாது, பட் ஆனா அந்த இடத்துக்கு வர ஹீரோயினுடைய முகத்துல அப்படியே மரண பீதி, நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம்னு சொல்லிட்டு யோசிக்க காலையில ஹீரோயினுடைய அக்கா போன்ல காக்டெயில் பார்ட்டிக்கு நான் வந்துருவேன்னு சொன்னாங்க இல்லையா, அதே சென்டென்ஸ் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்ப அங்க போவேன், நான் ஒரு காக்டெயில் பார்ட்டிக்கு போறேன், நீ போயிட்டு ஒழுங்கா படின்னு சொல்ல ஹீரோயின் அக்கா இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த காக்டெயில் பார்ட்டிக்கு மட்டும் போவாதுன்னு சொல்ல பைத்திய மாதிரி ஏதாவது உளறிட்டு இருக்காது, நாங்க போய் தான் ஆகன்னு சொல்ல ஹீரோயின் அக்கா எனக்கு தெரியும் அப்பாவுடைய வந்துட்டு அப்பா இறந்துட்டாரு, ஸோ அதோடைய வந்துட்டு ப்ரூஃப் வந்துட்டு நீ ஏதாவது தேடிட்டு தானே அங்க போறேன்னு சொல்ல இதுல எல்லாம் நீ தலைக்கிடாத, உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்கா அங்கிருந்து கிளம்பிட ஹீரோயின் ஹீரோடைய அதாவது ஹீரோயினுடைய அக்காவோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து காக்டெயில் பார்ட்டியில யாருக்கெல்லாம் இன்விடேஷன் வந்திருக்குன்னு சொல்ல உங்க அக்காவுக்கு வைஸ் பிரசிடென்ட் ஆன ஹீரோவுக்கு அதுக்கப்புறமா அந்த மேலதிகாரிக்கு இன்விடேஷன் வந்திருக்குன்னு சொல்ல ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினுடைய அக்கா இருக்காங்களே அவங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் தான் நம்ம ஹீரோ. ஹீரோ வந்துட்டு சின்ன வயசு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு. குட்டி வயசுல நம்ம ஹீரோ நல்லா கொலுக்கு முழுக்குன்னு இருப்பான் போல இருக்கு. சின்ன வயசுல அவன் எல்லாரும் குண்டு குண்டுன்னு சொல்லிட்டு புள்ளி பண்ணப்ப ஹீரோயின் தான் அவன் கையில அதாவது நம்ம ஹீரோ கையில வாட்டர் கன் எல்லாம் கொடுத்து காப்பாத்தி இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பிளாஷ்பேக்ல யோசிச்சுக்கிட்டு ஹீரோ மறுபடியும் அந்த மெத்தைக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் கரெக்டா மெத்தையில ஏறி வந்துட்டு ஹீரோ கிட்ட ஏய் என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் தான் உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, சரி ஓகே நான் இந்த பார்ட்டிக்குள்ள போடும் வரியா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு போவேன். இப்பதான் நம்ம ஹீரோயினுடைய அக்கா மறுபடியும் அந்த பார்ட்டிக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. உள்ள போன உடனே போன தடவை வந்து பார்த்த மாதிரி அந்த மேலதிகாரியை பார்த்துட்டு ஒருத்தவரை கண்ணை காமிக்க அவரு வந்துட்டு லிப்ட் பக்கமா போவ, மறுபடியும் இந்த மேலதிகாரி இதை பார்த்துடுறாரு. லிப்ட் பக்கமா அவரும் போவ, ஹீரோயினுடைய அக்காவும் லிப்ட்ல போறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டு வராங்க இல்லையா, மறுபடியும் அந்த எக்ஸ் லவர் கால ஹே நீ என்ன இங்க பண்ற, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் நான் ஏன்டா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க போறேன், இதுதான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவை காமிக்கிறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க.
போறாங்க. ஏன்னா ஹீரோக்கு கீழே தானே மத்தவங்க எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. உடனே சார் இது உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டா, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கார நம்ம ஹீரோயினையே உழுதுட்டு உள்ள போ சொல்லிடுறான். அங்க இருக்கவங்களாம் ஷாக் ஆவ. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஹே இது சும்மா வந்துட்டு நான் அவனை வெறுப்பேற்றணுன்றதுக்காக தான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காத, அப்புறமா நான் உன்னை டின்னர் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போவேன். ஹீரோ டின்னர் கூப்பிட்டு போனோம்னா என்னோட நம்பர் வேணும்ல, இந்த என்னோட கார்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில கார்டை கொடுக்க, அடுத்த சைன்ல ஹீரோயினுடைய அக்கா கரெக்டா நான் வந்து பாத்தீங்கன்னா மேல மெத்தைக்கு போற கேப்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, படிக்கட்டுலாம் ஓடி போயிட்டு ஏறி என்ன பண்ணாங்க, அவங்க அக்காவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அக்கா தயவு செஞ்சு இங்க போவாத, பிளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீ மெத்தைக்கு போனா அங்கிருந்து வந்துட்டு நீ கீழே விழுந்து சாகிற மாதிரி நான் இமேஜினேஷன்லாம் பார்த்தேன்க்கா, தயவு செஞ்சு போவாதன்னு சொல்ல ஹீரோயினுடைய அக்கா லூஸ் மாதிரி பண்ணாதடி, நம்ம அப்பா இறந்து போனார் இல்லையா, அதோடைய ப்ரூஃப் ஒருத்தவர் கொடுக்குறேன்னு சொன்னாரு, அதை வாங்கறதுக்கு தாண்டி நான் போயிட்டு இருக்கேன், நகருடின்னு சொல்ல ஹீரோயினுடைய அக்கா கையில இருக்க லாக்கெட் கீழே விழுந்து ஒயிட் கலர்ல மாறுது. டக்குன்னு நம்ம ஹீரோயினும் அவங்க அக்காவும் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு மறுபடியும் ஜன்னலுக்கு போய் பார்த்தா ஹீரோயினுடைய அக்கா கிட்ட ஒரு ப்ரூஃப் கொடுக்கறதா ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்களே, அதாவது ஹீரோயினோட அக்கா கூட கண்ணு காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவரு இப்ப மெத்தையில இருந்து விழுந்து செத்துட்டாரு அந்த இடத்துல. இதை பார்த்துட்டு ஹீரோயினோட அக்காவும் ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. அக்கா நீ வந்துட்டு அவரை பாக்குறதுக்கு ப்ரூஃப் வாங்குறதுக்கு தானே வந்தேன்னு சொல்ல, ஆமாண்டி நான் ப்ரூஃப் வாங்குறதுக்கு தாண்டி வந்தேன்னு சொல்ல, அதுக்குள்ளே மெத்தையில இருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த மேலதிகாரி, அவரு கையில ஒரு ஃபைல் இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயினும் ஹீரோயினோட அக்காவும் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா யாரோ ஒருத்தவங்க போன மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மேலதிகாரி ரூம் கதவை திறக்க வராங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சார் இங்க என்ன பண்றீங்க, வாங்க சார் பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட பேசிக்கிட்டே அந்த மேலதிகாரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நல்ல வேலை ஹீரோயினும் அவங்க அக்காவும் தப்பிச்சிட்டாங்க. பட் ஆனா அந்த இடத்துல சிசிடிவி கேமராலாம் இருக்கு, அதுல இவங்க நல்லபடியாவே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்தா ஹீரோயினுடைய அக்கா ஹஸ்பண்ட் என்னமாச்சு, என்ன டயர்டா இருக்க, என்ன ஆபீஸ்ல ரொம்ப ஒர்க்கா, சரி ஓகே இந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அன்பான கணவன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுலாம் கொடுத்துட்டு சரி உன் தங்கச்சி கிட்ட பேசிட்டு நான் போய் என்னோட ஒர்க் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டு நாவல் ரைட்டர் போல இருக்கு, போயிட்டு அவருடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோயின் ஏங்கா இந்த மாதிரி உன்கிட்ட ஒரு லாக்கெட் இருக்கு, என்கிட்ட ஒரு லாக்கெட் இருக்கு, ரெண்டுமே ஆரஞ்சு கலர்ல தான் இருந்தது, ஆனா இது எப்படிக்கா வந்துட்டு எந்த மட்டும் இப்போ ஆரஞ்சா இருக்கு, உண்டு மட்டும் ஏங்கா ஒயிட்டா இருக்குன்னு சொல்ல மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். சின்ன வயசுல ஹீரோயினும் ஹீரோயினுடைய அக்காவும் அவங்க அப்பாவுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேக்லாம் வாங்கிட்டு வந்து அதை வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கட்டில் கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினுடைய அப்பா கிட்ட ரெண்டு பேர் வந்து இந்த இதுல சைனை போடு அப்படின்னு சொல்ல அவரும் சைனை போட்டுக்கிட்டே தயவு செஞ்சு நான் சைனை போட்டுறேன், என் பொண்ணுங்களை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல அந்த ரெண்டு பேர் கண்டிப்பா உன் பொண்ணுங்களை நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், இந்த சைனை போடுன்னு சொல்லிட்டு சைனை வாங்கிட்டு கூடவே வந்துட்டு பாத்தீங்கன்னா பாய்சன் டேப்லெட்டை கொடுக்க அவரும் வந்துட்டு அங்க ஒளிஞ்சிட்டு இருக்க தன்னோட பொண்ணுங்களை கடைசியா பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணாரு, அந்த பாய்சன் டேப்லெட்டை அவர் வந்துட்டு வாயில போட்டுட்டு அதே இடத்துல இறந்தும் போறாங்க. இது ரெண்டு பேருமே அக்காவும் தங்கச்சியும் ரெண்டு பேருமே இதை பார்த்திருப்பாங்க. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க தான் அந்த பாய்சன் டேப்லெட்டை கொடுத்திருப்பாங்க, ஒருத்தவங்கள ரெண்டு பேரு. ஆனா அடுத்த நாளே நியூஸ் பேப்பர்ல அவரு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கும். இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரோ வந்துட்டு நியூஸ் இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க, அது யாரு என்னன்னு தெரியல. அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப ஹீரோயினுடைய அக்காவும் ஹீரோயினும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்பாவுடைய பொசிஷன்ல இப்ப அந்த மேலதிகாரி தான் இருக்காங்க. இப்ப ஹீரோயினுடைய அக்கா இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீ இதுல தலையிடாத, நீ போய் படின்னு சொல்லிட்டு போவா. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க அப்பா இல்லையா, அதனால ஹீரோயின் ஹீரோவுடைய ஹெல்ப்பை கேட்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய நம்பர் எடுத்து பாக்குறாங்க. ஹீரோக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு ஃபேவர் நீ பண்ணணுமே, உன்னுடைய கம்பெனில எனக்கு இன்டர்னா ஒர்க் வாங்கி தரியான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டான். அடுத்த நாளே நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயின்காக ஒரு அபார்ட்மெண்ட்டையும் கொடுத்துட்டான், இன்டர்ன் ஜாபையும் வாங்கி கொடுத்துட்டான். ஹீரோயின் கேக்குறாங்க உன்னுடைய ஆபீஸ்ல இன்டர்ன் ஒர்க்லாம் கிடையாது, அப்புறம் எப்படி என்ன நீ சேர்த்துக்கிட்டேன்னு கேட்க ஹீரோ உடனே என்னப்பா பண்றது, நீ என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஆயிட்டே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இந்த அபார்ட்மெண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீ எப்படி அப்ராட்ல இருந்து வந்தேன்னு சொல்ல ஹீரோ ஆமா எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஆக்சிடென்ட்ல அதுக்கப்புறமா என்னுடைய அங்கிள் என்ன அப்ராடுக்கு படிக்க அனுப்பிச்சிட்டாரு, நான் கூட சின்ன வயசுல உன்னை வந்து பார்த்தேன், ஆனா அதுக்குள்ளே நீங்க அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோயின் ஹே பக்கத்து வீட்டுல நீ வந்துட்டு நைட்டு போட்டு வந்தியா அந்த சட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்ல ஹீரோ ஹே பக்கத்து வீடு என்னுடைய வீடுப்பான்னு சொல்ல ரெண்டு பேருமே இப்ப நெய்பர்ஸ் ஆயிட்டாங்க. ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினும் அவங்க அக்காவும் அந்த ஹோட்டல்ல போயிட்டு ஒளிஞ்சாங்க தெரியுமா, அங்க கூட சிசிடிவி கேமரா இருந்ததுன்னு சொன்ன இல்லையா, அந்த ஃபுட்டேஜ் இந்த மேலதிகாரி பார்த்துட்டு ஹீரோயினுடைய அக்காவை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஹீரோயினுடைய அக்கா ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு அந்த மேலதிகாரி ரூமுக்கு கதவை திறக்க அப்ப அவர் ஏதோ ஒரு பென்ட்ரைவை மறைச்சு வைக்கிறத ஹீரோயினுடைய அக்கா பாத்துறாங்க. பட் ஆனா அவங்க என்ன பண்றாங்க, நாக் பண்ணிட்டு உள்ள போற மாதிரி சாதாரணமா உள்ள போவ அந்த மேலதிகாரி ஹீரோயினுடைய அக்கா கிட்ட என்னமா நேத்து காக்டெயில் பார்ட்டியில சீக்கிரமா போயிட்ட போல இருக்கேன்னு கேட்க உடனே வந்துட்டு ஹீரோயினுடைய அக்கா ஆமா சார் இந்த மாதிரி கொஞ்சம் ஓவரா வந்துட்டு சரக்கடிச்சிட்டேன், அதனால ஒரு மாதிரி கேரா இருந்தது, அதனால தான் நாங்க வந்து கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அக்கா சொல்றாங்க. பட் ஆனா வந்துட்டு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குனு இவர்
இவர் என்ன பண்றாரு, உனக்கு தெரியுமாமா இந்த மாதிரி நானு அதுக்கப்புறம் உங்க அப்பா ஹீரோடைய அப்பா நாங்க 3 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுமா, நாங்க 3 பேருமே தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா உங்க அப்பாவும் சரி ஹீரோடைய அப்பாவும் சரி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இப்ப நான் தனியாளா இருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கதை எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய அக்கா கிட்ட சொல்ல ஹீரோயினுடைய அக்கா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இவர் ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாரு. ஹீரோயினுடைய அக்கா யாரையோ போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அந்த ஆளு யார்கிட்ட வந்துட்டு அந்த ஃபைலை கொடுக்க வந்தான்றது நம்ம மேலதிகாரிக்கு தெரியல. பட் மேலதிகாரி அந்த ஃபைலை வாங்கிட்டு இந்த ப்ரூஃபை யாருக்குடா கொடுக்க வந்தேன்னு சொல்ல அவரே தான் வந்துட்டு மெத்தையில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணியிருப்பாரு. இப்ப அதை பிளாஷ்பேக்கா அவரு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினுடைய அக்கா காலையிலே ஆஃபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க பாருங்க. அப்ப வந்துட்டு இந்த ஆளுடைய அதாவது வண்டவாளம் தண்டவாளம் ஆயிட்டு இருக்கு. பொண்டாட்டி முன்னாடி நல்ல புருஷனா நடிச்சிட்டு இருக்கா. ஆனா பொண்டாட்டி வேலைக்கு போன உடனே புருஷன் அரவனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு போல இருக்கு. அந்த அஃபேர் கறி காலங்காத்தால வீட்டுக்கு வந்திருக்கான். இது வந்துட்டு என்னுடைய அசிஸ்டன்ட்மா, ஒன்னும் இல்லம்மா இவ வந்துட்டு ஸ்கிரிப்ட் கேட்டா அதனால தான்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாவு பொண்ணுக்கு இவர் என்ன பண்றாரு, கையில ஒரு இது ஃபைல் ஒண்ணு கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஹீரோயினுடைய அக்காவும் பெருசா எதுவும் சந்தேகப்படல. ஹீரோயினுடைய அக்கா இப்போ ஆஃபீஸ்க்கு வர, ஹீரோயினும் ஆஃபீஸ்ல தானே ஒர்க் பண்றாங்க இன்டர்னா, அவங்க வந்துட்டு ஒரு சைட்ல ஹீரோயினை பாத்துறாங்க. நம்ம தங்கச்சி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தேடிட்டு போக அதுக்குள்ளே ஹீரோ வந்து ஹீரோயினுடைய அக்காவை சமாளிச்சு அங்கிருந்து அனுப்பிட ஹீரோயின் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. நல்ல வேலைப்பா, எங்க அக்கா கிட்ட நான் மாட்டி இருப்பேன்னு சொல்ல ஹீரோ உடனே ஏன் உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா என்னன்னு கேட்க ஹீரோயின் இல்ல எங்க அக்காவுக்கு இப்போதைக்கு தெரிய வேணாம், அதனால தான் வந்துட்டு உன்னை நான் வந்துட்டு சமாளிக்க சொன்னேன், தப்பா எடுத்துக்காதப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோ சரி ஓகே வந்து வேலையை பாருன்னு சொல்ல ஹீரோயின் ஆமா எனக்கு என்ன ஜாப் இந்த ஆபீஸ்லன்னு கேட்க ஹீரோ உடனே இப்போதைக்கு என்னோட அசிஸ்டன்ட் ஜாப் மட்டும் தான் காலியா இருக்கு, நீ என்னுடைய அசிஸ்டன்ட்னு சொல்ல ஹீரோயின் சரி ஓகே என்னுடைய கேபின் எங்க இருக்குன்னு கேட்க ஹீரோ வந்துட்டு என்னுடைய கேபின்லயே உட்காருன்னு சொல்ல ஹீரோயின் என்னப்பா சொல்ற, நம்ம 2 பேரும் ஒரே கேபின்ல இருந்தா ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்க, ஒரு ரெப்புடேஷன் வரை கெட்டு போயிடுமேன்னு சொல்ல லூஸ் மாதிரி பேசாத, அசிஸ்டன்ட்னா கூட தானே இருப்பாங்க, சரி இந்த ஃபைல்ல போயிட்டு மேலதிகாரி கிட்ட இருந்து சைனை வாங்கிட்டு வான்னு சொல்ல ஹீரோயினும் அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு கையில ஒரு ரெக்கார்டிங் பெண்ணையும் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த மெத்தையில இருந்து அந்த மேலதிகாரி ஒரு ஃபைலோட வந்திருப்பார் இல்லையா, அதனால ஹீரோயினுக்கு அந்த மேலதிகாரி மேல ஒரு டவுட், அந்த ரெக்கார்டிங் பெண்ணை வைக்கலான்னு போவேன். மேலதிகாரியோடைய அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ்ல வர அந்த இடத்துக்கு வந்தா ஹீரோயின் வேற ஒரு பென் ஸ்டாண்டை தள்ளி விட்டுருவாங்க. அதை எடுத்து வைக்கிறப்ப அவங்களுடைய பெண்ணையும் அதாவது அந்த ரெக்கார்டிங் பெண்ணையும் தெரியாதனமா அந்த இடத்துல வச்சு வேற ஒரு பெண்ணை கையில எடுத்துப்பாங்க. இப்ப அந்த அசிஸ்டன்ட் பையன் நீ எதுக்கு இங்க வந்து ஜாப தேடிட்டு இருக்க, அன்னைக்கு என்னன்னா காக்டெயில் பார்ட்டிக்கு வந்த ஹீரோ கூட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல இன்னைக்கு என்னன்னா ஹீரோடைய அசிஸ்டண்டா ஆபீஸ்க்கே வந்துட்ட, நீ என்னதானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இந்த ஜாபை விட்டு போன்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் இந்த ஜாபை விட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சோ இப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் காரர் செம்ம ஷாக்கிங்கா நின்னுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேக்குறாங்க அந்த பாய் ஃப்ரெண்ட் சொன்னதெல்லாம் உண்மையாவே உன்னோட எக்ஸ் லவர் இங்க இருக்கான்னு தான் நீங்க வேலைக்கு வந்தியான்னு கேட்க ஹீரோயின் சத்தியமா அவன் இந்த கம்பெனில இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியாது, எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல வந்து அப்ப எதுக்காக இங்க வேலைக்கு வந்தேன்னு சொல்லுன்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்க கையில இருக்க நார்மல் பெண்ணை பாக்குறாங்க. அச்சோ நம்ம ரெக்கார்டிங் பெண்ணை அந்த ரூம்ல விட்டுட்டு போல இருக்கே, உடனே போயிட்டு அந்த ரெக்கார்டிங் பெண்ணை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அதாவது ஹீரோ கிட்ட எனக்கு வேற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அடுத்த நாள் வீக்கெண்ட் போல இருக்கு. ஹீரோயினுடைய அக்கா என்ன பண்றாங்க, இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்துட்டு வந்து நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் கொடுத்து விட்டுட்டு அவங்க யாருக்குமே தெரியாம அந்த மேலதிகாரியோடைய ரூம்ல இருக்க சிசிடிவி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுடைய அக்கா ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. ஆஃப் பண்ணி விட்டுட்டு அந்த மேலதிகாரி ரூமுக்கு நம்ம ஹீரோயினுடைய அக்கா உள்ள போறாங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய அக்கா ஹீரோயின் கிட்ட ஒரு பெண் இருக்கிறது தெரியும், அந்த இடத்துல ரெக்கார்டிங் பெண் எடுக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுடைய அக்கா அந்த பெண்ணை எடுத்து அவங்களுடைய பாக்கெட் குள்ள வச்சுக்கிட்டு அந்த இது பாத்தீங்கன்னா பென்ட்ரைவ் இருக்கு இல்லையா அதை சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல மண்ணா இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுடைய அக்கா இது என்னடா மண்ணா இருக்கு, இங்க ஒரு ஃபிளவர் பாட் மட்டும் தானே இருக்குன்னு அந்த ஃபிளவர் பாட்டை போய் டச் பண்ணா ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி ஒன்னு ஹிடன் புக் ஷெல்ஃப் ஓபன் ஆகுது. அந்த புக் ஷெல்ஃபுக்குள்ள தான் அந்த பென்ட்ரைவ் இருக்கு. இப்ப அந்த பென்ட்ரைவை ஹீரோயினுடைய அக்கா அவங்களோட போன் கூட கனெக்ட் பண்ண ஒரு பொண்ணை வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க அபியூஸ் பண்ண மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. ஆனா அந்த யாரோ ஒருத்தவங்களுடைய முகம் மட்டும் தெரியல. உடனே அந்த ரூமுக்கு யாரோ வர சவுண்ட் கேட்க ஹீரோயினுடைய அக்கா டக்குன்னு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மறைஞ்சிடுறாங்க. சோஃபாவுக்கு பின்னாடி வந்தது வேற யாரும் கிடையாது, மேலதிகாரி தான். இவரு போன் பேசிட்டே வராரு பாருங்க. கரெக்டா அந்த ஃபிளவர் பாட்டுக்கு பக்கத்துல மண் இருக்கிறது இவர் கவனிக்கிறாரு. பட் ஆனா பெருசா எதுவும் கண்டுக்காம அங்கிருந்து இவர் வெளியே போயிடுறாரு. ஹீரோயினும் அந்த மேலதிகாரியோட ரூமுக்கு வரலான்னு சொல்லிட்டு அதாவது போலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து எட்டி பார்க்க மேலதிகாரி கரெக்டா ரூம்ல இருந்து வெளியே போறாரு. அந்த நேரத்துல செக்யூரிட்டி கார்டு வந்து சார் நீங்க ரூம்ல தான் இருக்கீங்களா, ஒன்னும் இல்ல உங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் ஆஃப்ல இருக்கு, அதனால தான் வந்துட்டு நான் என்ன ஏதுன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்ல அந்த மேலதிகாரிக்கு டவுட் வந்துடுது. உள்ள வந்துட்டு அந்த ஃபிளவர் பாட்டுக்கு பக்கத்துல மண் இருந்துச்சே, நம்ம வந்துட்டு அந்த ஹிடன் எடுத்து நம்ம ஆன் பண்ணோம்னா அந்த மண்ணை நம்ம தொடச்சிடுவோமே, அப்போ ஒருவேளை உள்ள யாராவது இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த மேலதிகாரி அவனுடைய ரூமுக்கு போவ ஹீரோயினும் என்ன பண்ணாங்க அந்த மேலதிகாரியோடைய ரூமுடைய கதவு கிட்ட நின்று எட்டி பார்த்துட்டு இருக்க.
இப்ப அந்த ஆள் ஃபர்ஸ்ட் போனோடனே அந்த இது இருக்கா பென்ட்ரைவ் இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு இருக்கான். அதை செக் பண்ணிட்டு இருக்கோம்ல எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆனா கரெக்டா ஹீரோயினுடைய அக்கா தெரியாதனமா அங்க இருக்கிற ஒரு பெரிய வந்துட்டு பாத்தீங்கன்னா தொட்டியை வந்துட்டு தள்ளி விட்டுறாங்கன்னா அதோடைய சவுண்ட் கேட்டுருது லைட்டா. இதை பார்த்துட்டு அந்த ஆள் சோஃபா பக்கத்துல போவ ஹீரோயின் ஐயோ நம்ம அக்கா அந்த இடத்துல இருக்காளேன்னு சொல்லிட்டு கதவை தட்டி விட்டுட்டு ஓடி வந்துடுறாங்க. மேலதிகாரி வெளியே வந்து தேடிட்டு இருக்கோம்ல இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயினுடைய அக்காவும் வெளியே வந்துட்டு அவங்க தங்கச்சியை பாத்துறாங்க. இப்ப அந்த மேலதிகாரி யாரா இந்த மாதிரி கதவை தட்டி இருப்பான்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பிட இப்ப ஹீரோயினோட அக்கா ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்காக வந்துட்டு நீ வந்து இந்த கம்பெனில ஜாயின் பண்ணிருக்க? எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கே நான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன். அப்பவே டவுட் பட்டேன். இப்போ உன்னுடைய ரெக்கார்டிங் பெண்ணு வர அந்த மேலதிகாரியுடைய ரூம்ல இருக்கு. நான் தான் சொன்னல அப்பாவை யார் வந்துட்டு கொன்னாங்கன்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சுக்கிறேன்னு. அப்புறம் ஏன்டி நீ இதுல நடுவுல வரேன்னு சொல்ல ஹீரோயின் அவர் உனக்கு மட்டும் அப்பா கிடையாதுக்கா, எனக்கும் அப்பா. சரியா? நான் இந்த விஷயத்த கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நீ உன் வழியை பாரு, நான் என் வழியை பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அக்கா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அந்த ரெக்கார்டிங் பெண்ணை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த கையோட அந்த ரெக்கார்டிங் பெண்ணை ஆன் பண்ணி பார்த்தா ஒரு ஹோட்டலுடைய பேருடைய வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலுடைய பேர் மட்டும் ஒண்ணு மென்ஷன் ஆகுது. இதை நம்ம ஹீரோயின் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோ வேற அப்பப்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு வீக்கெண்ட் தானே, இது எதுக்கு இந்த நியூஸ் கால் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கட் பண்ணி விட. ஆனா ஹீரோ டைரக்டாவே வீட்டுக்கு வந்ததான் யோ இன்னைக்கு வீக்கெண்ட் தானே, இன்னைக்கு எதுக்கு நான் உனக்கு அசிஸ்டண்டா இருக்கணும்னு சொல்ல ஹீரோ உடனே ஒன்னும் இல்ல உனக்கு ஒரு புக்கு வாங்கிட்டு வந்தேன், அதுதான் கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன், வேற ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த புக்கு கொடுக்க ஹீரோனுக்கு ஒரு மாறி ஆயிடுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோயின் அம்மா எங்க போறேன்னு கேட்க அதுவா எனக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நான் ஒருத்தவங்களை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் வந்துட்டு அந்த ரெக்கார்டிங் பென்ல வந்துட்டு பார்த்தாங்க இல்லையா ஒரு ஹோட்டலுடைய பேரு, அந்த ஹோட்டலுக்கு தான் இப்ப ஹீரோ போறான் போல இருக்கேன். ஹீரோயின் ஹீரோடைய ஷெட்யூல பார்த்துட்டு உடனே ஹீரோ கூட நானும் உன் கூட வரேன்னு சொல்ல ஹீரோ இப்பதானமா சொன்ன வீக்கெண்டுன்னு அப்புறம் ஏன் வரணும்னு சொல்றேன்னு ஹீரோயின் ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட. இங்க ஹீரோயினுடைய அக்கா வீட்டுல இல்லாத நேரத்துல இந்த ஹஸ்பண்ட் காரன் என்ன பண்ண அவனுடைய டாவு கூட நல்லா ஜாலியா இருக்கான். அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட காசுலாம் கொடுத்துட்டு இருக்கான். இவனுடைய காசு கிடையாது, அதாவது வந்துட்டு ஹீரோயினோட அக்கா காசு தான் கொடுத்து அந்த பொண்ணை டாவ் அடிச்சிட்டு இருக்கேன். ஹீரோயினுடைய அக்கா அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு போகணும்னு கூப்பிடுறாங்க. அதே ஹோட்டலுக்கு தான் இப்ப நம்ம ஹீரோயின் வராங்க இல்லையா, சேம் அதே ஹோட்டலுக்கு ஹீரோயினுடைய அக்கா அவங்க ஹஸ்பண்ட் கூட வர. இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட வந்திருக்காங்க அந்த ஹோட்டலுக்கு. ஹீரோ யாரையோ மீட் பண்றதுக்காக வந்திருக்கான் போல இருக்கு. ஹீரோ கிட்ட நீ போய் உன் வேலையை பார்ப்பா, நான் இங்க ஒரு ஓரமா உட்காந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிதான். ஹீரோயினுடைய அக்காவும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட டாய்லெட் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு பக்கமா வர ஹீரோயினுடைய அக்காவை யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. பண்ணிட்டு வந்துட்டு யாரு வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ரெஸ்ட் ரூம் தானே போறேன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்கு இங்க வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்னும் இல்ல வாங்க போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அக்காவோட ஹஸ்பண்ட் அங்கிருந்து ஹீரோயினோட அக்காவை கூட்டிட்டு போவேன். இங்க நம்ம ஹீரோயினும் அங்கங்கன்னு சொல்லிட்டு என்னமோ ஒண்ணு தேடிட்டு இருக்காங்க. என்னமோ ஒண்ணு இல்ல அது இடத்துல ஏதாவது வந்துட்டு சஸ்பீஷியஸா இருக்கான்னு தேடிட்டு இருக்க. அப்ப ஹீரோ வந்து எதையா நீ தேடுறியா என்னன்னு கேட்க ஹீரோயின் சச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க போலான்னு சொல்லிட்டு போயிட. இப்ப அதே ஹோட்டலுடைய பேஸ்மெண்ட்ல ஒரு பொண்ணு ஹோட்டலை விட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு 2-3 பேர் வந்துட்டு துரத்திட்டு இருக்கானுங்க. இப்ப அந்த பொண்ணு போயிட்டு நம்ம ஹீரோயின் மேல இடிச்சுடா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் தூக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிட. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்து துரத்திட்டு இருந்தது யாருன்னா ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் போல இருக்கு. இப்ப அவன் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து இறங்கி போய் அந்த பொண்ணை பாத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணை வேற ஒரு ஆள் பிடிச்சிக்கிறான். இப்ப அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காரன் ஹீரோயினுடைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஹீரோயின் போயிட்டு அந்த பொண்ணு யாரு என்னன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட கூடாதுன்றதுக்காக ஹீரோயின் கிட்ட பழைய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு நான் உன்னை விட்டுட்டு போனதுல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், பேசாம நம்ம 2 பேருமே பேட்சப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் அங்கிருந்து அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா அவன் ஆல்ரெடி வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட சீட் பண்ணனால ஹீரோயின் பிரேக்கப்பே பண்ணிருப்பாங்க. இப்ப அது நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே போறாங்க பாருங்க. கரெக்டா ஹீரோ பாத்தறான். உடனே ஹீரோயினுக்கு பிடிச்ச கிரே ஃபிஷ் எல்லாம் வயிற்றுக்கு வாங்கிட்டு வந்து சமைச்சு ஹே உனக்காக நான் வந்துட்டு கிரே ஃபிஷ் சமைச்சிட்டு இருக்கா வாய சாப்பிடலான்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டதெல்லாம் மறந்துட்டு ஹீரோ கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபுட்டி கேர்ள் போல இருக்கு நம்ம ஹீரோயின் உட்காந்து நல்லா வெள்ளின்னு வெளுத்துட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு கேக்குறான் என்ன உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட உனக்கு ஏதாவது சண்டையான்னு கேட்க சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ இத்தனை வருஷத்துல நீ யாரையுமே லவ் பண்ணவே இல்ல, நீ இவ்வளவு வேற ஹேண்ட்ஸமா இருக்கன்னு கேட்க நம்ம ஹீரோ உடனே இல்ல நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் அப்படியா யாரது அப்படின்னு சொல்லி கேட்க. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினை மனசுல வச்சுட்டு தான் சொல்லியிருக்கான் போல இருக்கு. ஹீரோயினை தான் சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கடுத்த சீன்ல மறுநாள் காலைல விடியுது. நம்ம ஹீரோடைய வீட்லயே நல்லா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டாங்க போல இருக்கு. காலையில போதையில எந்திரிச்சு உட்காந்துட்டு என் வீட்டுக்குள்ள நீ என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க உடனே நம்ம ஹீரோ எம்மா சுத்தி பாரு இது என்னுடைய பெட்ரூம்னு சொல்ல நேத்து நைட்டு செம்மையா நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு வந்து அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நல்லா கழுவி ஊத்துட்டு ஹீரோடைய பெட்ரூம்லயே வந்து படுத்திருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோ சோஃபால போய் படுத்திருப்பான் போல இருக்கு. இப்ப அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா விடிஞ்சது இல்லையா, ஹீரோயினுடைய அக்கா வந்துட்டு அவங்களுடைய வீட்டுல இருந்து கிளம்ப இப்ப ஹீரோயினுடைய அக்கா ஹஸ்பண்ட் யாருக்கோ கால்
கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு அவ ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கா, நீங்க சொன்ன வேலையை நான் பண்ணிட்டேன், கார் பிரேக்கை கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் வில்லன் கணக்கா. எதுக்காக அவன் கார் பிரேக்கை கட் பண்ணான்றது தெரியல. ஹீரோயின் அவங்க அக்கா கால் பண்றாங்க. ஆனா ஹீரோயினுடைய அக்கா போன் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இங்க ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயின் சின்ன வயசுல ஒரு வாட்டர் கன் கொடுத்தாங்க இல்லையா, அந்த வாட்டர் கன்னை கொடுத்து ஹீரோ அவனுடைய லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு வர. ஆனா நம்ம ஹீரோயின் இது புரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோவுடைய வாயை ஸ்டாப் பண்ணி தயவு செஞ்சு எங்க அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, ப்ளீஸ் என் கூட கொஞ்சம் வரியா அப்படின்னு கேட்க உடனே அங்கிருந்து நம்ம ஹீரோயினும் கிளம்புறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி அவங்க அக்காவுடைய போனை லொகேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு. இப்போ லொகேஷன் ஆன் பண்ணி பார்க்க ஹீரோயினுடைய அக்கா எங்க போயிருக்காங்கன்னா அந்த கிரீன் பேலஸ் ஹோட்டலுக்கு தான் போயிருக்காங்க. அந்த ஹோட்டல் வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய அப்பாவோட ஹோட்டல் தான். ஆனா இப்ப அது அவங்க கையில கிடையாது. இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மேலதிகாரி இருக்கா இல்லையா, அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது போல இருக்கு. இவங்க அந்த பேஸ்மெண்ட்ல தேடிக்கிட்டே வராங்க. அதாவது இவங்க ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு பொண்ணு தப்பிச்சு போட ட்ரை பண்ண தெரியுமா, அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒருத்தவன் அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை ஹீரோயினுடைய அக்கா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆனா வந்துட்டு கரெக்டா அந்த ஆளை அடிச்சு அந்த பொண்ணை அங்க இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த மேலதிகாரியோட அசிஸ்டன்ட் வந்து சார் உங்களுக்கு என்னாச்சுன்னு கேக்குறான். ஏன்னா வந்துட்டு இந்த ஹோட்டல்ல இல்லீகல் பிசினஸ் நடக்குது போல இருக்கு. அதாவது இந்த பொண்ணுங்க எல்லாரையுமே கடத்தி கொண்டு வந்து பணக்காரங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க வைக்கிற பிசினஸ் தான் இந்த மேலதிகாரி பண்ணிட்டு இருக்கான், யாருக்குமே தெரியாம. அதனாலதான் அந்த பொண்ணு தப்பிச்சோட ட்ரை பண்ணிருக்கா. அந்த கிழட்டு பையிலும் வந்துட்டு அந்த பொண்ணு அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணதும் அதனால தான் போல இருக்கு. இப்ப வந்துட்டு அந்த மேலதிகாரியோட அசிஸ்டன்ட் மேலதிகாரிட்ட சொல்ல அந்த பொண்ணை எப்படியாவது போய் புடிங்க போங்கன்னு சொல்ல ஹீரோயினுடைய அக்கா அந்த பொண்ணை காப்பாத்தி ஹோட்டல்ல இருந்து எப்படியோ வெளியே கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் அவங்க அக்காவுடைய போனை லொகேஷன் பண்ணிட்டு கரெக்டா ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோயினும் அவங்க அக்காவை காப்பாத்திடுறாங்க. ஆனா ஒரு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா பின்னாடியே வந்துட்டு அந்த மேலதிகாரியோடைய அந்த ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஹீரோ என்ன சொல்றான், அவனுங்களாம் வந்துட போறானுங்க, அதனால நீங்க பேஸ்மெண்ட்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போங்க, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்ல அவனுங்களா டோரை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காருங்க. உள்ள நம்ம ஹீரோயின் இல்ல நீயும் வான்னு சொல்ல ஹீரோ இல்ல 2-3 பேர் இருக்காங்க போல இருக்கு, நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்ல அவனுங்களும் கதை ஓபன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறான். பட் ஆனா அவனுங்க என்ன பண்றானுங்க, நம்ம ஹீரோடைய தலையிலே இரும்புக்கு வந்துட்டு ராட வச்சு அடிச்சிடறானுங்க. அவ்வளவுதான், ஹீரோ ஸ்பாட் அவுட் ஆயிடுறான். என்னடா இது அப்படின்னு தான் நமக்கு யோசிக்க தோணும். இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பாட் அவுட் ஆனது கூட தெரியாம அவங்க அக்கா கிட்ட யாருக்கா இந்த பொண்ணுன்னு கேட்க ஹீரோயினுடைய அக்கா எடுத்தாங்களே வீடியோ, அதை நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு இருக்க. திடீர்னு அவங்களுடைய கார் வந்துட்டு பிரேக் பிடிக்காம போயிடுது. இதை பண்ணது யாருன்னா நமக்கே தெரியுமே, ஹீரோயினுடைய அக்கா ஹஸ்பண்ட் தான். இவங்களுடைய கார் பிரேக் பிடிக்காம போயிட்டு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது பாருங்க. ஹீரோயினுடைய அக்காவுக்கு தான் வந்துட்டு செமையா அடிபட்டுச்சு போல இருக்கு. சோ அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்க. ஹீரோயின் பாக்குறாங்க யாராவது வந்து காப்பாத்திட மாட்டாங்களான்னு யோசிக்க கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. ஆனா அது யாருதுன்னு பார்த்தா அந்த அக்காவுடைய ஹஸ்பண்ட் தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், கரெக்டா ஹீரோயினுடைய அக்கா போனை மட்டும் எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பார்க்க ஆனா அவங்க பேண்ட்டை பிடிக்கிறாங்க காப்பாத்துன்னு சொல்றதுக்கு. ஆனா அவங்க முகத்தை பார்க்கல. பட் ஆனா வந்துட்டு அவன் என்ன பண்றான், ஹீரோயினுடைய அக்காவோட கையை எட்டி உதச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட. அப்படியே நம்ம ஹீரோயினுடைய அக்காவும் ஸ்பாட் அவுட் ஆயிடுறாங்க. அதாவது அவங்களும் இறந்து போனோடனே இப்ப அவங்க கிட்ட இருக்க லாக்கெட்டு மறுபடியும் க்ளோ ஆகுது. மறுபடியும் நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வராங்க. அதாவது ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டு வந்தப்ப ஹீரோ கூட கிரே ஃபிஷ் எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த நேரத்துக்கு வர இப்ப ஹீரோவை நல்லபடியா பார்த்தோன்னே ஓடி போயிட்டு நம்ம ஹீரோவை வந்து பாத்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோக்கா ஒன்னும் புரியவே இல்லை, என்னடா இவ திடுதிப்புன்னு வந்து ஹக் பண்றாளே அப்படின்னு தான் ஹீரோக்கு தோணும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் சாரிப்பா ஏதோ தெரியாம ஹக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து குடுக்கணும்னு அவங்க அக்காவுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தேன் அவங்க அக்காவையும் ஹக் பண்ணிக்க. ஹீரோயினோட அக்கா கேக்குறாங்க என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இப்ப அவங்களுக்கு விஷன்ல வந்ததெல்லாம் சொல்றாங்க. அக்கா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்க அந்த மெத்தையில இருந்து விழ போறதுன்றத நான் சொன்னேன் இல்லக்கா, நீ கூட அதை நம்பினல. ஆனா அது டைம் டிராவலா என்னெல்லாம் தெரியாது. ஆனா இப்ப வந்துட்டு அந்த மேலதிகாரி அந்த கிரீன் பேலஸ் ஹோட்டல்ல இல்லீகல் பிசினஸ் பண்றாங்கக்கா, அதுக்கு உறுதுணையா இருக்கிறது வேற யாரும் கிடையாதுக்கா, உன்னுடைய ஹஸ்பண்ட் தான் உன்னுடைய வந்துட்டு காரோடைய இது வந்துட்டு பிரேக்கை வந்துட்டு கட் பண்ணாங்கக்கா. இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீயும் நானும் கதறிட்டு இருந்தோம், ஆனா வந்துட்டு அவனோட போனை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்கக்கா, அவனை மட்டும் நம்பாதன்னு சொல்ல ஹீரோயினுடைய அக்காவால இதை முடியல. ஏன்னா அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோ கிட்ட வந்துடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரிஞ்சிச்சு இல்லையா ஹீரோ தன்னை லவ் பண்ணான்னு சொல்லிட்டேன். அதனால ஹீரோ கிட்ட நீ இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணன்னு சொன்ன இல்லையா, அது யாரு எனக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கேட்க நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினுடைய வாட்டர் கன் எடுத்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கொண்டாந்து கொடுத்து இது சின்ன வயசுல நீ தான் எனக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை போய் ஞாபகம் இல்லாம இருக்குமான்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணி அவனுடைய லவ் ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினுடைய அக்கா நல்லா தூங்கிட்டு இருக்கா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த அக்கா ஹஸ்பண்ட் என்ன பண்ணா, இது ஆக்சிடென்ட்க்கு வந்துட்டு முன்னாடி மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி வந்துச்சு இல்லையா,
அதனால இவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு அவனை பத்தி தெரிஞ்சிட்டதுனால ஹீரோயின் சொன்னதுனால இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா அவன் பிரேக் ஒயரை கட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே பாவம் அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அப்படியே உடஞ்சு நின்று செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. எதுக்காக இவன் இந்த மாதிரி பண்ணானே தெரியலையே அப்படின்னு அழுதுட்டு இருக்க. இங்க அப்படியே மறுநாள் காலைல நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்காங்க ஒரே வீட்டுல. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே லவ் சொல்லிட்டாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டேவே ரெண்டு பேருமே ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோயினுடைய அக்கா யார்கிட்ட வந்திருக்காங்கன்னா அந்த டாவு பொண்ணு கிட்ட, அதாவது தன்னோட ஹஸ்பண்டோடைய அந்த சைட்டு கிட்ட தான் வந்திருக்காங்க. அவகிட்ட வந்து ஏகப்பட்ட காசுலாம் கொடுத்து நீ எனக்காக ஒரு விஷயத்த பண்ணணும், இந்த மாதிரி வந்துட்டு என்ன என்னுடைய ஹஸ்பண்ட் கொலை பண்ண ட்ரை பண்றான், ஆனா அதெல்லாம் அவன் யார் சொல்லி பண்றான்றத அவனோட வாயாலே வர வைக்கணும், உன்னால முடியுமான்னு கேட்க இந்த பொண்ணுக்கு ஹீரோயினுடைய அக்கா ஹஸ்பண்ட் மேல லவ் எல்லாம் கிடையாது, காசுக்காக தான் பழகுறாப்பல இருக்கு. ஹீரோயினுடைய அக்கா கொடுத்த காசையும் வாங்கிட்டு உடனே வந்துட்டு என்ன இப்பெல்லாம் வந்துட்டு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, பணம் எல்லாம் ஏகப்பட்டது புலம்பிட்டு இருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுடைய அக்கா ஹஸ்பண்டும் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்க எனக்கு காசு கொடுத்தாங்க, ஏகப்பட்ட காசு. ஹீரோயின் அக்கா வந்துட்டு அவங்க காரை வந்துட்டு இந்த மாதிரி பிரேக் ஒயரை கட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து அசிங்கமா இல்ல உனக்கு, இது எங்க அக்கா கிட்டே சொல்றேன் பாருன்னு சொல்ல நீ இங்க இருந்து உயிரோட போனாதானேன்னு சொல்ல கரெக்டா ஹீரோயினுடைய அக்காவும் வந்து நானுமே இதை கேட்டுட்டேன், உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவன் இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி வந்துட்டு இவன் அந்த மேலதிகாரி கிட்ட காசு வாங்கியிருக்கான் போல இருக்கு. அது ஏகப்பட்ட வட்டி குட்டி எல்லாம் போட்டு நிறைய காசு ஆயிருக்குது. இதனால இந்த மேலதிகாரி என்ன பண்ணிருக்காரு, நீ அந்த வட்டி குட்டியெல்லாம் எதுவும் தரத்தவில்லை, அதுக்கு பதிலா நானும் உனக்கு ஒரு லம்பான அமௌண்ட்டா கொடுக்குறேன், பட் ஆனா அதுக்கு பதிலா வந்துட்டு உன்னுடைய பொண்டாட்டியை மட்டும் வந்துட்டு நீ கொலை பண்ணணும், அதுக்காக நீ பிரேக் ஒயரை மட்டும் கட் பண்ணணும், இதை மட்டும் பண்ணுன்னு சொல்ல இவனும் அதை பண்ணியிருக்கான். ஆனா இவனுக்கு என்ன ரீசன் எல்லாம் தெரியாது. இவன் வாங்கின காசுக்கு வட்டி கட்ட முடியாதனால தன்னோட பொண்டாட்டியே கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் படுபாவி பையன். இப்ப நம்ம ஹீரோயினுடைய அக்கா ஒரு பிளான போடுறாங்க. அந்த மேலதிகாரிக்கு கால் பண்ணி என்னை வந்துட்டு புடிச்சிட்டேன், என்னை வந்துட்டு கையில வந்துட்டு கட்டெல்லாம் போட்டு என்னை புடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லுன்னு சொல்ல அந்த மேலதிகாரியும் அப்படியா ஹீரோயினுடைய அக்காவை அந்த ஹோட்டலுக்கு கொண்டு வான்னு சொல்ல இப்ப அவனும் வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் காரனும் ஹீரோயினுடைய அக்காவை ஹோட்டலுக்கு கொண்டு போவ அந்த மேலதிகாரி ஏமா அமைதியாவே இருக்க மாட்டியா, அதான் உன் அப்பா செத்துட்டா, அப்புறமும் நீ ஏற்காக வந்துட்டு உங்க அப்பனுடைய கேஸ வந்துட்டு துருவிட்டு இருக்க, உங்க அப்பனை யாரு கொலை பண்ணான்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே, நான் தான். இப்ப என்ன அன்னைக்கு நானுமே வந்துட்டு அந்த ரெண்டு ஆள்ல இருந்து நானுமே ஒரு ஆளுன்னு சொல்ல ஹீரோயினுடைய அக்கா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கை கட்ட ஊத்துக்கிறாங்க. ஏன்னா அது அவங்க போட்ட பிளான் தானே. இப்ப இவன் சொன்னது எல்லாத்தையுமே இவங்க போன்ல ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கிறாங்க. இவனுடைய இல்லீகல் பிசினஸ் பத்தியும் அவன் சொல்லியிருப்பான், அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க. ஆனா பக்கத்துலயே இந்த ஹீரோயினுடைய அக்காவுடைய கழுத்துலயே இவன் கட்டியை வச்சு என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு அங்க இருந்து பிணை கைதியா ஹீரோயினுடைய அக்காவை பிடிச்சிட்டு அங்க இருந்து ஒரு லிப்டுக்குள்ள போயிட்டு ஹீரோயினுடைய அக்காவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ இங்கே கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலதிகாரி அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். இப்ப வந்துட்டு கிடைச்ச எவிடன்ஸும் போயிடுச்சுன்னு நினைக்கக்குள்ள அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேலதிகாரி அந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லீகல் பிசினஸ் பண்ணான்ற விஷயமும் லீக் ஆயிடுது. ஆனா அது யாரு பண்ணான்றதுலாம் தெரியல. இப்பதான் தெரிய வருது இந்த மேலதிகாரி ஒண்ணு ஹெட் கிடையாது, இவனுக்கும் மேல யாரோ ஒருத்தவன் இருக்கான், அவன் சொல்லிதான் இதெல்லாம் பண்றான். ஆக்சுவலி ஹீரோயினோட அப்பா இறந்தப்ப ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு ஆள் இவன், இன்னொரு ஒரு ஆள் வந்துட்டு யாருன்றது தெரியல, அவன் தான் ஹெட் போல இருக்கு. இங்க ஹீரோயினுடைய அக்கா பாவம் உட்காந்து அவங்க பிரேக்கப் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் வேற வந்துட்டு அவங்களை ஏமாத்திட்டாங்க இல்லையா, சோ அதனால உட்காந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க அக்காக்கு சமாதானப்படுத்திட்டு வர ஹீரோ உட்காந்து மெனிக்கா தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோயினை நம்ம ஹீரோ தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சோ அப்படியே கட் பண்ணா வந்துட்டு அந்த மேலதிகாரி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், வந்துட்டு பொண்ணுங்க எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வித்துட்டோம், சோ இந்த மாதிரி வந்துட்டு என்ன பத்தின விஷயமும் லீக் ஆயிடுச்சு, அதனால ஹெட் எனக்கு வந்துட்டு காசு கொடுக்குறேன்னு சொன்னாரு, உன்கிட்ட ஏதாவது கொடுத்தாரா அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் பையன் கிட்ட கேட்க அந்த அசிஸ்டனும் ஹெட் உங்களுக்கு இவ்வளவு காசு கொடுத்துட்டு ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போ சொன்னாருன்னு சொல்ல அந்த காசு கீழே விழுது பாருங்க. அந்த மேலதிகாரி பொறுக்க ட்ரை பண்ண கரெக்டா இந்த அசிஸ்டன்ட் காரன், அதாவது ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காரன் அந்த ஆளையும் கொலை பண்ணிடுறான். இப்ப அந்த ஆக்சுவலி வந்துட்டு அந்த மேலதிகாரி இப்ப இறந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் வந்துட்டு அதாவது ஹீரோயினுடைய அக்காவும் எப்படியும் நம்ம அப்பாவை கொலை பண்ணவங்கள நம்ம ஒருத்தவனை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க கரெக்டா அவங்களுக்கு போன் வருது, இந்த மாதிரி அந்த மேலதிகாரி இறந்து போயிட்டான்னு. இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது, எங்கா நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சோன்னே இந்த மேலதிகாரி இறந்து போயிருக்கானா, அப்ப கண்டிப்பா அவன் மெயின் ஆள் கிடையாதுக்கா, அவனுக்கும் மேல ஹெட் எவனோ ஒருத்தவன் இருக்கான், இப்ப நம்ம அவனை கண்டுபிடிக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட சொல்ல ஆமா நம்ம மறுபடியும் வந்துட்டு நம்ம அப்பாவை ரெண்டு பேர் வந்துட்டு கொலை பண்ணாங்க, அந்த பாய்சன் கொடுத்து அந்த பாய்சன் டேப்லெட் கொடுத்து அதுல ஒருத்தவனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஒருத்தவன் இறந்து போயிட்டானா, அப்ப மீதி இருக்கவன் தான் ஹெட், அவன் யாரு என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சே தீருவோன்னு அக்காவும் தங்கச்சியும் சபை. ஹீரோயின் அந்த மெயின் கல்பிரிட் யாருன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்து ஆஃபீஸ் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோயினுடைய அக்கா என்ன ரெண்டு பேரும் ஆஃபீஸ் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அடக்கி வைங்க உங்களுடைய ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து போவேன். அக்காவுடைய ஹஸ்பண்ட் வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா, நான் காசுக்காக தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்ல காசுக்காக நீ என்ன கொலை பண்ண பார்த்த, இதுக்கப்புறமும் நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம், அதனால உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அக்கா என்ன பண்றாங்க அவங்களுடைய ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே டேட்டிங்காக வெளியே போறாங்க. ஹீரோ இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றான் ஹீரோயின் கிட்ட, ஆக்சுவலி நம்ம ஹீரோ
வளர்த்தது அவனுடைய அங்கிள் இல்லையா, அங்கிள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு உன்னை நான் வந்துட்டு ஒரு டின்னர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்றேன், அங்கிள் கிட்ட நம்ம லவ் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா அவங்களுடைய டேட்டிங்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா ஹீரோடைய அங்கிளும் வந்து பாத்தீங்கன்னா சைனாவுக்கும் வந்துட்டாங்க போல இருக்கு. வந்த உடனே ஃபர்ஸ்ட் கிரீன் பேலஸ் ஹோட்டல்ல நடந்த அந்த இதை பத்திலாம் அந்த பொண்ணுங்களை வந்துட்டு கடத்தி வித்த அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறாங்க மீடியாக்காரங்க எல்லாம். அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, நான் இத்தனை நாள் ஃபாரின்ல இருந்தேன், ஸோ அதனாலே வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த மேலதிகாரிட்ட நான் கொடுத்து வச்சிருந்தேன், அவர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டாரு, நான் இதுக்காக வந்துட்டு நான் வருத்தப்படுறேன், இப்போ வந்துட்டு சிஇஓ பொசிஷன்ல என்னோட அதை வந்துட்டு என்னுடைய அண்ணன் பையனை போடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சிஇஓவா அந்த கிரீன் பேலஸ் ஹோட்டலுக்கு சிஇஓவா போட்டுடுறாங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சது ஹீரோனுடைய அக்கா தானே, அவங்கள வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்கிள் வந்துட்டு பாராட்டிட்டு இருக்காரு, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணமான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த மேலதிகாரி இறந்துட்டார் இல்லையா, அவருடைய போனை எப்படியோ ஹேக் பண்ணி அவர் லாஸ்டா போன் பண்ண நம்பரை நம்ம ஹீரோயின் டயல் பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா அவர் கடைசியா யார்கிட்ட பேசினாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு கால் பண்ணா அது நம்ம ஹீரோடைய வீட்டு லேண்ட்லைன் தான் அடிக்குது. ஆனா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வயலின் வாசிச்சுட்டு இருக்கான், அதனால நம்ம ஹீரோக்கு வந்துட்டு காது கேட்கல போல இருக்கு போன் வந்தது. சோ ஹீரோயினும் சரி யாரு இந்த நம்பர்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அடுத்த நாளே ஹீரோயின் அங்கிளை பாக்கிறதுக்காக ஹீரோடைய வீட்டுக்கு போவேன். ஹீரோவும் ஹீரோயினை லவ் பண்ற விஷயத்த அங்கிள் கிட்ட சொல்ல அங்கிள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. உன்னுடைய அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு தானேப்பா, ரொம்பவும் நல்ல பொண்ணு, சரி ஓகேப்பா கல்யாணம் பண்ணிக்கோப்பா, என்னுடைய சம்மதம் உனக்கு ஃபுல்லா இருக்கும், என்னோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான்ப்பான்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் கிட்ட இவன் ஏதாவது உன்னை புலி பண்ணானா எனக்கு நீ கால் பண்ணுமா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்றாரு, அவங்க வீட்டு லேண்ட்லைன் நம்பரை எழுதி கொடுக்குறாரு பாருங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா நேற்று நைட்டு ஹீரோயின் இந்த நம்பருக்கு தானே ட்ரை பண்ணிருப்பாங்க, இப்ப அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்புனதுக்கு அப்புறமா ஹீரோ நோட்டீஸ் பண்றாங்க ஹீரோயின் ஏதோ ஒரு மாதிரி இருக்காங்கன்னு. ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க உன்னுடைய அம்மா அப்பா எப்படி இறந்தாங்கன்னு கேட்க ஹீரோ வந்துட்டு சின்ன வயசுலயே வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன் இல்லையா, அப்ப நீ கூட வீட்டை வந்துட்டு காலி பண்ணிட்டு நீங்க போயிட்டீங்க உங்க அப்பாவுடைய வீட்டை, அப்போ வந்துட்டு என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, அதுக்கப்புறமா அங்கிள் என்ன ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சாருன்னு சொல்ல ஹீரோயின் இப்ப அவங்க அப்பாவுடைய சொத்துக்கள், அதாவது சின்ன வயசுலயே அவங்க அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுடைய அப்பா மாத்திரை போட்டு இறந்தப்ப அந்த ரெண்டு பேர்கிட்ட டாக்குமெண்ட்ஸ்ல சைன் போட்டிருப்பாரு தெரியுமா, அதெல்லாம் சொத்துடைய டாக்குமெண்ட்ஸ் தான் போல இருக்கு. அந்த ஹீரோயின் அவங்க அப்பாவுடைய சொத்துக்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க இப்பதான் ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது. ஹீரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரீன் பேலஸ் ஹோட்டலோட சிஇஓவா இருக்காங்க இல்லையா, அந்த கிரீன் பேலஸ் ஹோட்டல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அப்பா பேரு தான் போல இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய அக்கா ஆபீஸ் விஷயத்தை பத்தி அங்கிள் கிட்ட பேசலான்னு போறாங்க பாருங்க. அப்ப அங்கிள் கையில ஒரு ரிங்க பார்த்துட்டு அக்கா ஷாக் ஆவறாங்க. எதுக்காகனா அந்த மேலதிகாரியோட ரூம்ல ஒரு பென்ட்ரைவ் இருந்திருக்கும் இல்லையா, அந்த பென்ட்ரைவ்ல கூட அக்கா வந்துட்டு ஒரு பொண்ணை காப்பாத்தினாங்க இல்லையா பேஸ்மெண்ட்ல இருந்து அந்த கிரீன் பேலஸ் ஹோட்டல்ல, அந்த பொண்ணை யாரோ ஒருத்தவங்க ரேப் பண்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோல இருக்கவங்களும் இப்ப அங்கிளுடைய கையில இருக்கிறதும் ஒரே ரிங்கு. இதை பார்த்துட்டு அக்கா ஷாக் ஆகி அங்கிருந்து போய் அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோடைய அங்கிளுடைய போட்டோவை காமிச்சு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதமா, இவர் தான் வந்துட்டு உன்னை அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாரா சொல்லுன்னு சொல்ல அந்த பொண்ணு அப்படியே ஷாக் ஆயிட்டு வார்த்தையெல்லாம் வெளியே விடாம ஆமாக்கான்னு சொல்லிட்டு அழுவேன். சோ கன்ஃபார்மே ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோயினும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். சோ ஹீரோ வந்துட்டு கேக்குறான் என்னாச்சு ஏன் என்கிட்ட இருந்து விலகிட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்துட்டு தப்பா எடுத்துக்காத வேணாம் நம்ம வந்துட்டு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நம்ம லவ்னு சொல்ல ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஏன் ஏதாவது உங்க அப்பாவை இறந்ததை பத்தி உங்க அப்பா செத்ததை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்க ஹீரோயின் அந்த லேண்ட்லைன் நம்பரை கொடுத்துட்டு இந்த நம்பர் ஆளுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த நம்பரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சா இது அங்கிள் அன்னைக்கு எழுதி கொடுத்த நம்பர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு அதே நம்பருக்கு கால் பண்ணி அங்கிள் கிட்ட பேசணும்னு சொல்ல சோ நம்ம ஹீரோ என்ன பண்ணா அங்கிள் கிட்ட கேக்குறா இந்த மாதிரி வந்துட்டு அப்பா அம்மா இறந்து போனாங்க இல்லையா அங்கிள், அதுக்கப்புறமா வந்துட்டு சொத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க எனக்கு கார்டியனா இருந்தீங்க, ஆனா இப்போ வந்துட்டு அந்த கிரீன் பேலஸ் ஹோட்டல் இருக்கு இல்லையா அது நம்மளது தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க டக்குன்னு அங்கிளுடைய மூஞ்சே மாறுது. ஏன்னா அந்த ஹோட்டல் வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பாவது இல்லையா, அவருடைய முகமே மாற பட் ஆனா அவர் எதுவும் பெருசா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாம அப்படியே மலிப்பி விட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்ச விஷயத்த அவங்க அக்கா கிட்ட சொல்றாங்க. அக்கா வந்துட்டு அந்த மோதிரத்தை கண்டுபிடிச்ச அந்த விஷயத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்ல ரெண்டு பேருமே முடிவு பண்ணிடுறாங்க தன்னுடைய அப்பாவுடைய கொலைக்கு காரணமானது அந்த ஹெட் மெயின் கல்பிரிட் வேற யாரும் கிடையாது ஹீரோவுடைய அங்கிள் தான். ஆனா எதுக்காக கொலை பண்ணாங்கன்றது நமக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணா அவங்க அங்கிள் மேல லைட்டா சந்தேகம் வந்துருச்சு இல்லையா, அங்கிளுடைய வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ என்ன பண்ணா வீட்டுடைய சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அப்பா கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஃபைல்ல சைன் வாங்கிருப்பாங்க இல்லையா அந்த டாக்குமெண்ட்ஸ் அங்கிளுடைய வீட்டுல இருக்கு. பிளஸ் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்ல வேற ஒரு வீடு அதாவது ஒரு ரூம் மாதிரி இருக்கு. ஹீரோ அங்க போய் பார்த்தா அங்கிள் வந்துட்டு ஆக்சுவலி இந்த அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல ஒரு பொண்ணு வெறி பிடிச்சவங்க போல இருக்கு. ஏகப்பட்ட பொண்ணுங்களை அவன் வந்துட்டு ரேப் பண்ணி அந்த கிரீன் பேலஸ் ஹோட்டலுக்கு ஆல்ரெடி அவன் நிறைய தடவை இந்த சைனாக்கு வந்திருக்கான். வரப்பெல்லாம் பொண்ணுங்களை அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அந்த வீடியோவை இவனே பார்த்து ரசிப்பான் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு லூசு பையன் போல இருக்கு அந்த அங்கிள். இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினும் அவங்க அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிளுடைய வீட்டு
வீட்டுக்கு வராங்க. மறைஞ்சு எப்படியோ பேஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம ஹீரோயினும் அவங்க அக்காவும் வந்துடுறாங்க. பட் ஆனா வந்து பார்த்தா ஹீரோ அங்க தலையில செமையா அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கலந்துட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயின் செமையா ஷாக் ஆவ அங்கிள் ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் பண்ணது அங்கிள் தான் அப்படின்னு சொல்ல வர டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய புகை எல்லாம் வருது. இது ஏதோ பாய்சன் புகை மாதிரி இருக்கு. அந்த புகையை மூந்து பார்த்தோன்னே ஹீரோயினும் அவங்க அக்காவும் மயக்கப்பட்டே விழுந்துடுறாங்க. கட் பண்ணா ஹீரோயினும் அவங்க அக்காவும் வந்துட்டு ஒரு ரூம்ல இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மானிட்டர் மூலமா அங்கிள் பேசுறாங்க. பரவாயில்லையே, 2 பேருமே கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, உங்களுக்காக ஒரு ஹைட் அண்ட் சீக் ஒரு கேம் மாதிரி ஒண்ணு வைக்கிறேன், நீங்க போயிட்டு ஒளிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா என்னுடைய ஆளுங்க வந்து உங்களை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயினும் அவங்க அக்காவும் அப்படியே அந்த பேஸ்மெண்ட் ஃபுல்லா ஒரு ரூமா போயிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வந்துட்டு அவங்க அங்கிள் கிட்ட எதுக்காக அங்கிள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன்னு சொல்ல அங்கிள் இப்பதான் விஷயத்த சொல்றாரு. என்னடா பண்றது, உங்க அப்பனால எனக்கு சின்ன வயசுல இருந்து எந்த மரியாதையும் கிடைச்சதே இல்ல. எனக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே உங்க அப்பன் சின்ன வயசுல இருந்து என்கிட்ட இருந்து வாங்கிட்டான் தெரியுமா, சொத்துல இருந்து எனக்கு பங்கு கூட கிடைக்கல, அதனாலதான் உங்க அப்பனையும் நான் போட்டு தள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் விஷயத்த சொல்றாரு. பிளஸ் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாத்திரையெல்லாம் கொடுத்து கொலை பண்ணது இவர் தான், அந்த 2 ஆளுல இவரும் ஒண்ணு அப்படின்றத சொல்றாரு. ஆக்சுவலி 2 ஆளுனா ஒண்ணு மேலதிகாரி, இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா இந்த அங்கிள் பல இருக்கு. இப்ப அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை கொலை பண்ண சுத்திட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய அந்த எக்ஸ் லவர் தான். ஹீரோயின் அவங்க எக்ஸ் லவர் கிட்ட இங்க பாரு, அந்த அங்கிள் வந்துட்டு உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அந்த மேலதிகாரி எங்க அப்பா, இவங்களுக்கு எல்லாம் நடந்த நிலைமை தான் உனக்கும் வரும்னு சொல்ல. ஆனா அவன் வந்துட்டு இல்ல, என்னால வந்துட்டு அவரை விட்டு போக முடியாது, ஏன்னா என்னோட ஃபேமிலியவே அவர் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்ல இந்த டைமை யூஸ் பண்ணி ஹீரோயினுடைய அக்கா அவனை வந்து பாத்தீங்கன்னா தலையிலே அடிச்சிடுறாங்க. பரவாயில்லையே, அந்த பொண்ணுங்க ஜெயிச்சிட்டாங்க, கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய வேற ஒரு ஆட்களை சொல்லி நம்ம ஹீரோயினையும் அவங்க அங்கிளையும், அதாவது ஹீரோயினையும் ஹீரோயினுடைய அக்காவையும் அந்த அங்கிள் கூட்டிட்டு வர, பரவாயில்லையே நீங்க 2 பேருமே ஹைட் அண்ட் சீக் கேம்ல விளையாண்டுட்டு ஜெயிச்சிட்டீங்க, சரி ஓகே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா கேளுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுடைய அக்கா ஹீரோயின் நம்ம கேட்கறாங்க எதுக்கு எங்க அப்பாவை கொலை பண்ணீங்கன்னு சொல்ல இப்பதான் ஒரு முழு விஷயத்தையும் சொல்றாரு. ஆக்சுவலி ஹீரோயினுடைய அப்பா, ஹீரோடைய அப்பா, அதுக்கப்புறமா அந்த மேலதிகாரி, இவங்க 3 பேருமே தான் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஹீரோயினுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீன் பேலஸ் ஹோட்டல்ல நடக்கிற அந்த பொண்ணுங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் ரேப் பண்ணுவார் இல்லையா, அந்த விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. கிரீன் பேலஸ் ஹோட்டல் ஃபர்ஸ்ட் ஹீரோயினுடைய அப்பா கிட்ட தான் இருந்துச்சு. பட் ஆனா இவர் வந்துட்டு யாரு, நம்ம ஹீரோடைய அப்பா வந்துட்டு குத்தகைக்கு எடுத்து வச்சிருந்தாரு. அந்த மனுஷனுக்கும் அந்த ஆள் பண்ற வேலையை தெரிஞ்சிருக்காது. இவன் என்ன பண்ணுவான், அதாவது ஹீரோடைய அங்கிள் மேலதிகாரியோடைய ஹெல்ப் மூலியமா ஏகப்பட்ட பொண்ணுங்களை கடத்தி கூட்டு வந்து அந்த பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு வித்துருவான் போல இருக்கு. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஹீரோடைய அப்பாவும் ஹீரோயினுடைய அப்பாவும் கண்டுபிடிச்சதுனால தான் ஹீரோடைய அப்பாவை ஆக்சிடென்ட்ல கொலை பண்ணியிருக்கான். ஹீரோயினுடைய அப்பாவை அவருடைய சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு கொலை பண்ணிட்டு மேலதிகாரி மூலமா அந்த கிரீன் பேலஸ் ஹோட்டல்ல ரன் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறமா மேலதிகாரி கூட இந்த அங்கிளுடைய வந்துட்டு கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. இப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோ எங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணது நீயாடான்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் கையில இருக்க கட்டெல்லாம் அவுத்து அங்கிளுடைய கழுத்திலே கையை வச்சுட்டு அவ்வளவுதான் அங்கிளை இப்ப போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோ வந்துட்டு அவனுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதாவது அந்த கிரீன் பேலஸ் ஹோட்டலையே ஹீரோயின் கிட்டையும் ஹீரோயினுடைய அக்கா கிட்டையும் கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் ஒன்னா சேர்ந்துட. இன்னொரு பக்கம் உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்க அக்காவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று ஆனிச்சுன்னா டைம் டிராவல் மாதிரி பண்றாங்கன்னு. ஆக்சுவலி இந்த ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் அவங்க அக்காவும். பட் ஆனா ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு மாயமோ மந்திரமோ அதெல்லாம் கிடையாது. அவங்க அக்காக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம ஹீரோயினுக்கு அது தெரிய வரும். அப்படியே நம்ம ஹீரோயின் அதை டைம் டிராவல் பண்ணி அவங்க அக்காவை காப்பாற்றுற மாதிரி தான் இந்த டிராமாவை கொண்டு வந்திருப்பாங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர்ஸ்க்கான ஒரு பாண்டிங்கும் இருக்கும். கடைசியில நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே சைல்ட்ஹுட் லவராகவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்துற மாதிரி இந்த மினி டிராமாவை இதோட முடிச்சிருக்காங்க.